ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் மூலியமாகவே காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் ஃபுல்லாகவே இப்போ ஒரு ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம். எல்லா பொருளுமே எதை எடுத்தாலுமே எந்த பொருளாக இருந்தாலும் ஈச் 900ன்னு விலைக்கு கொடுக்குறேங்க. இந்த சேல் வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் ஆஃபர் சேலில் கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு யானை விளக்கு. சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு 3 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது, 3 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது சின்ன யானை. அது மேலே ஒரு நல்ல அகல் விளக்கு பித்தளையிலே உள்ள ஒரு விளக்கு, நல்ல குழிவாக நல்ல திருத்தமாக இருக்கக்கூடிய விளக்கு. எல்லாமே 900 ரூபாங்க, இன்க்ளூடிங் கொரியர். அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு முளைப்பாரி. நல்ல ஹோல்ஸ் இருக்குது, நல்ல அகலமாகவும் இருக்குது. உள்ள நல்ல மண் கொட்டி வைக்கிற மாதிரி ஸ்பேசியஸாக உள்ளது தான். சைஸ் 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு சைஸ் உள்ளது. இதுவும் 900 ரூபா. அடுத்ததாக பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ஒரு சந்தன பிளாங்க. இது வாங்கிட்டு வந்த வாக்கில் எப்படி இருக்கோ அப்படியே போட்டிருக்கேன். நம்ம பாலிஷ் பண்ணோம்னா நல்லா பளபளன்னு இருக்கும், இல்லைனா விலைக்கு கழுவணும். இது எப்படி இருக்கோ அதே கண்டிஷனில் தான் அனுப்பிவிடுவோம். இது முழுக்க வெங்கலம், நல்ல கனமாக இருக்கக்கூடிய பீஸு. 3.5 இன்ச்சுக்கு 4.5 இன்ச்சு சைஸ் உள்ளது. நல்லா அகலமாக இருக்கக்கூடிய ஒரு பீஸு. அந்த பீஸு எல்லாமே இன்றைக்கி அந்த ரேட் 900 ரூபா தான், 900 எல்லாமே. இதிலே இன்னொரு பீஸ் இதுவும் வெங்கலம். இது உயரம் கொஞ்சம் கூடவும் அகலம் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கக்கூடியது. உயரம் 4 இன்ச்சு இருக்குது, அகலம் 3 இன்ச்சு உள்ளது. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு ஃபில்ட்ரு தான். இது ஒரு 4 பேருக்கு காஃபி போடுற அளவுக்கு உள்ள ஒரு ஃபில்ட்ரு, ஒரு 150 ml பிடிக்கக்கூடியது. இது அந்த கும்மல் மட்டும் உங்களுக்கு மேலே இருக்க கும்மல் மட்டும் ஈய கும்மல் கொடுத்துருக்குறாங்க. வந்திருக்கதே அப்படி தான் கண்டிஷனில் வந்திருக்கு. இந்த ஃபில்ட்ரு உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குங்க, மற்றபடி நல்ல கண்டிஷனில் இருக்குது. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு ஃப்ளவர் வாஸ் தான். இதுவுமே அந்த காலத்து பீஸ், இப்போ உள்ளது கிடையாது. நல்லா அந்த மேலே இருக்க வளைவோட டிசைனோட இருக்கக்கூடியது. சைஸ் 7 இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது. பித்தளை ஃபில்ட்ரு உங்களுக்கு 5 இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது, 5.5 இன்ச்சு ஹைட் வரக்கூடியது. அடுத்ததாக பார்க்குறது ஒரு ஊறுகாய் ஜாடி. இது மேட் இன் இங்கிலாண்டுன்னு அதிலே போட்டிருக்கோம். இங்கிலாண்டு ஜாடி. இது நல்ல 3.5 இன்ச்சு சைஸ் உள்ளது. சின்ன சைஸ் இருக்கிறதுலே சின்ன சைஸு. சின்ன சைஸ் தான் ரொம்ப கிடைக்காது. நம்ம டைனிங் டேபிளில் வச்சுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்ல இந்த ஜாடியோட அமைப்பு என்னென்னா 2 சைடும் ஹேண்டில் இருக்கிறது தான் வித்தியாசம். அடுத்ததாக இருக்கிறது பார்க்குறது ஒரு வெங்கல எச்சிப்பணிக்கு. வெங்கலத்தில் எச்சிப்பணிக்கு இந்த ரேட்டுக்கெலாம் கிடைக்காது. இன்றைக்கி நல்லா ஆஃபர் ப்ரைஸுங்கிறதுனால யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது, ஃப்ரெஷ் பீஸாக இருக்குது, புழங்காத பீஸு. இதுவும் நல்ல 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு ஹைட்டு வரக்கூடியது. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு ஹைட்டு 4 இன்ச்சு, அகலமும் 4 இன்ச்சு. அடுத்து பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு தூக்குவாளி தான். இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு தூக்குவாளி. ஒரு 3/4 லிட்டர் கிட்ட பிடிக்கக்கூடியது. நல்ல பல நல்ல ஷைனிங்கில் இருக்குது. ஈயமுமே நல்ல உள்ள திருத்தமான ஈயத்தில் இருக்குது, புது ஈயத்தில் வெள்ளியாக நல்ல கண்டிஷனில் இருக்குது. சைஸ் 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு. அடுத்ததாக பார்க்குறது ஒரு வெங்கல சொம்பு. இது அந்த காலத்து சொம்பு, பொட்டு அடிச்சே செஞ்சுருப்பாங்க. அதில் பார்த்தோம்னா பொட்டு அடிச்சிருக்கிறது தெரியும். இது உங்களுக்கு சைஸ் 4.5 இன்ச்சு சைஸ் உள்ளது. கனமாக இருக்கக்கூடிய சொம்பு. இந்த அளவுக்கு கனம்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லை. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு குண்டான் தான். இது நல்ல பெரிய குண்டான். சைஸ் 5 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு இருக்குது. உள்ளேயும் நல்ல நல்ல கண்டிஷனில் இருக்குது. பால் காய்ச்சறது அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். வரம்பு நல்லா அழகாக ரவுண்டாக மடக்கி விட்டே வச்சுருக்காங்க. நல்ல ஒரு 1.5 லிட்டர்கிட்ட பிடிக்கக்கூடியது. அடுத்ததாக பார்க்குறது உங்களுக்கு பித்தளையிலே ஒரு வாளி மாதிரி இருக்கக்கூடியது. அடியில் உங்களுக்கு பாதம் வச்ச பீஸ். இது நம்ம இது வெஞ்சனம்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பாத்ரூமில் கூட ஒரு மக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி வேணாலும் அவங்கவுங்க சொந்த பர்பஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பக்கத்தில் இருக்கிறதும் ஒரே மாதிரி டைப்பு தான். இது நம்ம சைஸும் 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு அந்த மாதிரி. பட் அது கொஞ்சம் அகலம் கூட. இது 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சுனா அது 4க்கு 4.5 இன்ச்சு வரும். அதே மாதிரி இதில் பேஸ் இருக்காது, கீழே அந்த பேஸ் இருக்காது. இது ரெண்டுமே இந்த வாலி டைப்பில் உள்ளது தான். அதே நேரம் இந்த பீஸ் மேலே அந்த வரம்பு நல்லா கனமாக இருக்குங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி தான். நம்ம வெஞ்சனம் எடுத்து வைக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம், பாத்ரூமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் ஒரு படி மாதிரி டைப்பில் இருக்கக்கூடியது. நல்லா 1 லிட்டர் கெப்பாசிட்டி இது. அதே மாதிரி ஏற்கனவே நம்ம காமிச்ச அந்த பீஸுமே ஒவ்வொரு லிட்டர்கிட்ட பிடிக்கக்கூடியது தான். இதுவும் நல்ல வரம்போடு இருக்கக்கூடியது. மல்டி பர்பஸாக அவங்கவுங்க சொந்த தேவைக்கு என்ன மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே எல்லா பொருளுமே இன்றைக்கி காமிக்கிற எல்லாமே 900 ரூபா, 900 ஈச், வித் இன்க்ளூடிங் கொரியர்.
இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் இந்த ஆஃபருங்க. அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளை சொம்பு. சொம்பு வந்து உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது அந்த சொம்பும். அதே மாதிரி இப்போ பார்க்குறதும் அடுத்து இதுவும் நல்ல கனமான சொம்பு. அந்த சொம்பு வந்து யூஸ்வலாக நம்ம வீட்டுக்கு யாருக்கும் வந்தால் தண்ணி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி இதுவும் அதே மாதிரி சொம்பு தான். இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய சொம்பு, 4.5 இன்ச்சு சைஸ் வரக்கூடியது. அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு குண்டான் தான். நல்ல ஃப்ரெஷ் பீஸாக இருக்கக்கூடிய ஒரு குண்டான், 4.5 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு சைஸ் வரக்கூடியது, நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. எல்லா பொருளுமே இன்றைக்கி நம்ம காமிக்கிறது எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான். இது வந்து பானை டைப்பில் உள்ளது, அதிலே பானை டைப்பில் உள்ளது. இதுவும் 1 லிட்டர் பிடிக்கக்கூடியது. சைஸ் வந்து உங்களுக்கு 4 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு உள்ளது. அதே மாதிரி அடுத்து காமிக்கிறது உங்களுக்கு குண்டான் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பீஸு, வட்டை குண்டான்னு சொல்லக்கூடியது. இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. 3 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு வரக்கூடியது. நம்ம பூஜை பர்பஸ்க்கு, ஒரு கூட்டெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு, பொங்கல் டயத்தில் அரிசி களையிறதுக்கு, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் உள்ள ஒரு மூடி. இது வந்து 8 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடிய ஒரு மூடி. நம்ம எதுக்காவது மூடி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கனமாக இருக்கக்கூடிய ஒரு பீஸு. அதே அப்போ ஒரு அடுத்ததாக பார்க்குறது ஒரு தாம்பாளம். இது வந்து ரொம்ப ஆன்டிக் கேட்டகரியில் வரக்கூடிய தாம்பாளங்க. இதில் வந்து அன்னப்பச்சி டிசைன் இருக்குது. நல்ல ஒர்க்கு வந்து ஃபுல்லாக அந்த காலத்தில் உள்ள ஒரு வேலைப்பாட்டோடு இருக்கக்கூடிய ஒரு தட்டு தாம்பாளம். இது 9 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. நம்ம இது தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். இதில் இப்போ உங்களுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் பர்பஸ்க்கெலாம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மூடியோடு வேணாலும் வாங்கிக்கலாம். சேர்த்து நான் போட்டிருக்கேன், ஏன்னா 2 மேட்சாக பொருந்துச்சுங்கிறதுனால வச்சு வச்சுருக்கேன். தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு டாய் தான், டின் டாய். இதுவும் நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம், காட்டில் இருக்கவும் இப்போ ஆஃபர் சேலுக்கு எடுத்து போட்டிருக்கேன். நல்லா நம்ம கீ கொடுத்து ஓட வைக்கக்கூடிய ஒரு டைப்பு, 3 இன்ச்சு சைஸ் உள்ளதுங்க. அந்த பீஸ் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அடுத்து பார்க்குறது ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு, அந்த காலத்து பீஸ். இதுவுமே ஆன்டிக் கலெக்ஷனில் உள்ளது தான். இதெல்லாம் இந்த 900 ரூபாய் ரேட்டுக்கு கிடைக்காது. நம்ம இன்றைக்கி நிறைய பொருட்கள் நம்ம ஆஃபர் சேலில் போட்டிருக்கோம், பயன்படுத்தி வாங்கிக்கோங்க. இது 3 இன்ச்சு சைஸ் உள்ளது. அந்த மண்ணெண்ணெய் விளக்கு 4 இன்ச்சு உள்ளதுங்க. அதே மாதிரி இப்போ பார்க்குறது வந்து மங்கில் இருக்கக்கூடிய ஒரு செட்டு தான். இது வந்து ஒரு 6 பீஸ் இருக்கக்கூடிய ஒரு செட்டு, எல்லாமே வெவ்வேறு கலரில் இருக்கக்கூடியது, நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான். எல்லாமே 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு அந்த இதில் வரும். அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு சூரிய சந்திரன் இருக்கக்கூடிய விளக்கு, 3.5 இன்ச்சு ஹைட் வரக்கூடியது. ஒரே மாதிரியே 2 விளக்கு இருக்குது. இதுவுமே ஆன்டிக், அந்த பழைய விளக்கு, அந்த காலத்து விளக்கு. எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும். நம்ம இன்றைக்கி இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 2 பீஸ் இருக்குது. வேணுங்கிறவங்க 2 ஜோடியாக வேணாலும் வாங்கிக்கலாம், தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது பிள்ளையார் நல்ல பீடத்தோட மேலே வந்து திருவாச்சியோடு இருக்குது. தனித்தனியாக செஞ்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 3 பாட்டு உள்ளது. இது எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கு தான் இந்த பீஸ் வந்து 900 ரூபாங்க. அடுத்ததாக பார்க்குறது ஒரு பீங்காம் இது ஜாரு. இது வந்து ஜப்பான் ஜார். இது லெஸ்டர் வேர்னு சொல்லக்கூடியது. சைஸ் வந்து 2 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு இருக்கக்கூடியது. இதில் மூடியில் மேட் இன் ஜப்பான்னே போட்டிருக்கோம். வெரைட்டிஸ் நம்ம காமிக்கணுமேன்ட்டு இன்றைக்கி எடுத்து போட்டிருக்கேன். நல்லா ஒரு கிளி ஷேப்பும் பூ ஷேப்பும் இருக்குது 2 சைடுமே. இந்த இடத்துல மேட் இன் ஜப்பான்னு போட்டிருக்கு பாருங்கள், சீல் இருக்குது. இது ஆன்டிக்குங்கிற கேட்டகரியில் கலெக்ட் பண்ணுறது தாங்க. அது நம்ம இப்போ ஊறுகாய் மாதிரி வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம், என்ன மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பார்க்குறது வெள்ளைப்பித்தளையில் உள்ள ஒரு பாக்ஸு, 3 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடிய சின்ன பாக்ஸு. நம்ம லேசாக அந்த இடத்துல கை வச்சு அமுத்தி திறக்கணும். மேலே இருக்கதா அமுத்தினோம்னாலே மூடிக்கும். 3 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு உள்ளது. வெரைட்டிஸ் வித்தியாசமாக போடணுமேங்கிறதுக்காக போட்டிருக்கேன். அடுத்ததாக பார்க்குறது பர்மா பொம்மை தான். அது ஒரு நாய்க்குட்டி பொம்மை. நல்ல இதெல்லாம் பர்மாலேருந்து அந்த காலத்தில் கொண்டு வந்தது. 6 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு சைஸ் உள்ளது. அதே மாதிரி இப்போ பார்க்குறது ஒரு தூபக்கால். இதுவுமே ஆன்டிக், அந்த பழங்கால தூபக்கால். இப்போ உள்ளது கிடையாது. எதை வச்சு சொல்கிறோம்னா, இப்போ உள்ளதெல்லாம் கலெக்டர் மேலே இருக்கிறதெல்லாம் திருகிற மாதிரி, இல்லை ஜாயின் பண்ண மாதிரி வரும், தனித்தனியாக செஞ்சு ஜாயின் பண்ண மாதிரி. இது வந்து ஒரே உருக்கில் செஞ்சுருப்பாங்க. அடி பாதம் மேலே இருக்கிறது எல்லாமே ஒரே உருக்கில் இருக்கும். நல்ல கண்டிஷனில் உள்ள பீஸ் தான். நம்ம இப்போ வந்து சாம்பிராணி போடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தொங்கு விளக்கு. நல்ல 5 முகம் இருக்கக்கூடிய ஒரு விளக்குங்க. எப்படி இருக்கோ அப்படியே கண்டிஷன் அதே மாதிரி தான் வரும். 5 இன்ச்சுக்கு உடையது. செயின் வந்து 2 அடி நீளம் இருக்குது. நல்ல பெரிய செயின். இது வந்து 5 இன்ச்சு இருக்குது. சாரி 5 அடின்ட்டேன், 5 இன்ச்சு இருக்குது. செயின் வந்து 2 அடி இருக்குங்க. நல்ல பெரிய செயின். இதில் எப்படி இருக்கோ கண்டிஷன் அப்படியே தான் வரும்.
வித்தியாசமான பொருட்களை நம்ம ஆட் பண்ணணுமேனு பார்த்து ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு சைடு நம்ம வளையம் போட்டுக்கணும். அடுத்ததாக பார்க்குறது இரும்பில் இருக்கக்கூடிய ஒரு அடுப்பு தான். மினியேச்சருக்கு நிறைய பேருக்கு நம்ம ஏற்கனவே போட்டுகிட்டே இருக்கோம், கேட்டுகிட்டே இருக்கிறதுனால கிடைக்க வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன். ஏற்கனவே மினியேச்சரில் பானை மாதிரி வச்சுருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது 900 ரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க. 3 இன்ச் இருக்கக்கூடியது. அதே மாதிரியே 3 இன்ச் இருக்கக்கூடியதான் பக்கத்தில் இருக்கிற இது வந்து மரத்தில் உள்ள ஒரு பாக்ஸு, நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய பாக்ஸ், மரத்துலேயே அழகாக குடஞ்சே செஞ்சுருக்குறாங்க. இதில் எப்படி இருக்கோ அதே கண்டிஷனில் வரும். 3.5 இன்ச்சுக்கு உள்ள ஒரு பாக்ஸ் தான். அடுத்ததாக பார்க்குறது மரத்தில் உள்ள ஒரு தொட்டில் கட்டை, 1.25 அடி இருக்கக்கூடியது, தேக்கு மரம். இந்த சென்டரில் நம்ம கயிறு கொடுத்து மாட்டிப்பாங்க, அந்த காலத்தில் தொங்க விட்டுப்பாங்க. இது 4 இன்ச்சு அகலம் இருக்கக்கூடியது. 1.25 அடிக்கு 4 இன்ச்சு அகலம் இருக்கக்கூடியது. இப்போ அடுத்து பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு பொருள் தான், ஒரு தூக்கு. இது வந்து கிச்சன் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. உள்ள ஈயம் கிடையாது, ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் 4 இன்ச்சு. மோஸ்ட்லி இன்றைக்கி போட்டிருக்க பொருள் எல்லாமே 3.5 இன்ச்சு 4 இன்ச்சு இருக்கக்கூடியது தான். ஒரு 1/2 லிட்டர் 3/4 லிட்டர் பிடிக்கக்கூடியது. இந்த சொம்பு வந்து 1 லிட்டருக்கு மேலே பிடிக்கக்கூடியதுங்க. நல்லா ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு சொம்பு. நம்ம கிச்சனில் டைனிங் டேபிளில் தண்ணி எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து 5 இன்ச்சு இருக்கக்கூடியது. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு குண்டான் தான். இதுவும் ஈயம் பூசாதது. என்ன மாதிரி பர்பஸ்க்கு வேணாலும் அவங்கவுங்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஃப்ரெஷ் பீஸ், நல்ல கண்டிஷனில் உள்ளது. 4 இன்ச்சுக்கு ஹைட்டுக்கு 5 இன்ச்சு அகலம் இருக்குது. 1 லிட்டர்கிட்ட கெப்பாசிட்டி பிடிக்கக்கூடியது. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய மாட விளக்கு. 2 மாட விளக்கு இருக்குது ஒரே மாதிரியாக. இது நல்ல கனமாக இருக்கக்கூடிய மாட விளக்கு. இது மாட விளக்கும் நல்ல ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோம். நல்ல வெயிட் உள்ளது. 3.5 இன்ச்சு ஹைட் உள்ளது. 2 பீஸு ஒரே மாதிரி ஓரளவுக்கு சிமிலராக இருக்கக்கூடியது. ஏன்னா ரொம்ப கரெக்டாக கிடைக்காது. ஓரளவு சிமிலராக இருக்கக்கூடியது. சரி, 2யுமே சேர்த்து போடுவோம்னு போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க 2 சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம், தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். ஈச் 900ங்க. அடுத்ததாக பார்க்குறது ஒரு மங்கில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான். ஒரு லிட்டர்கிட்ட பிடிக்கக்கூடியது. நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸ்டிக்கரோடு இருக்குது. ஐஎஸ்டியான்னு போட்டிருக்கு மேடு. 4 இன்ச்சுக்கு 4.5 இன்ச்சு அகலம் வரக்கூடியது. நல்ல மூடியும் நல்ல கைப்பிடியோடு இருக்கக்கூடிய ஒரு மூடி. இந்த இடத்துல ஒரு இடத்துல மட்டும் சின்ன சிப் இருக்குது. பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி பார்க்குற பொருள் பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்கொயர் பண்ணிக்கோங்க. அவைலபிலிட்டிக்கு கேட்டலாகில் அந்த பொருட்கள் ஏற்றலை. எல்லாமே ஈச் 900 இன்க்ளூடிங் கொரியர். பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.